கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் முறைக்கிறீங்க நீ பார்த்து? ஆமாம், முறைச்சா என்ன பண்ணுவீங்க? நான் எதுவும் பண்ண மாட்டேன் சார். இல்லை கேட்குறேன். தமிழ்நாட்டில் இப்போ முறைச்சா முறைப்பது என்பது தமிழர்களின் பண்புல ஒன்றா ஆயிடுச்சு. ஆமாம், சரி நம்ம பேசுவோம். ஓகே சார். முதல் கேள்வி ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. கருப்பு பேண்ட்டு சிவப்பு சட்டை போட்டு வந்திருக்கேன். புரியுது சார், ஜாகிரதை, உஷாரா இருங்க. ஓகே, முதல் கேள்வி சார். திருவள்ளூர்ல இருந்து மணவாளன் கேட்கிறார், தாவேகா உச்சநீதிமன்ற தீர்ப்பு பற்றி திருசக்தியாரின் கருத்து என்ன? முதல் கேள்வியே. என்னமோ நான் சொல்ற கருத்து கேட்டு தான் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்னாங்களா, சொல்ல போறாங்களா? சரி, ரைட்டு, கேட்டதுக்கு சொல்லிடுவோம். இது எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு. ஏன்னு கேட்டால் இதுல இதில் பெரிய தமாஷை என்னன்னா, ஒரு யூடியூபர் ஒருத்தர், ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி, அவர் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை விமர்சித்து, நீதிபதி கூட விமர்சிக்கல, அவர் தீர்ப்பை விமர்சித்து, அவருக்கு தலைமை பண்பு இல்லை விஜய்க்கு, இது என்ன கட்சியா இப்படின்லாம் பேசக்கூடாது நீதிபதி, அது நீதிபதியோட வேலை இல்லை பேசுறது அப்படின்னு சொன்னதுக்காக அவர் கைது பண்ணியிருக்காங்க. அந்த நீதிபதி நீதிமன்ற அவதூறு வழக்கு அவர் ஒன்றும் சுவமோட்டோவாக எடுக்கலை, தமிழ்நாடு அரசு எடுக்குது. எங்கள் அப்பா குதிர்கள் இல்லைன்னு. அந்த குறிப்பிட்ட நீதிபதி ஒரு காலத்தில் திமுக வழக்கறிஞர் அணியில் வழக்கறிஞராக இருந்தாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ரகசியம் இல்லை. அப்போது இது தேவையில்லாமல் அப்போ நம்மளா அதான் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த வரதராஜன், அந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி, அவரை என்ன காரணத்தினால சொல்லி கைது பண்ணாங்களோ இதே கேள்வியை உச்சநீதிமன்ற அமர்வு கேட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தை அப்போ கைது பண்ணுவாங்களோ அந்த நீதிபதிகளை? சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு உச்சநீதிமன்றத்தில் 2 பேரை கைது பண்ணணும்னு சொல்லி முதல்வர் தலைமையில் ஒரு தீர்மானம் போடலாம். அப்பாவு சபாநாயகரும் ஆமான்னு சொல்லிடுவாரு, நடக்கலாம். எதா இருந்தாலும் ஆமா சொல்லிடுவாரு அவர் சொல்லிடுவார். ஆமா சொல்றதுக்காக தானே. ஒரு காலத்தில் கருணாநிதியை கொடுங்கோலன்னு பேசினவர் 7-8 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போடுறாருன்னா, அவர் அப்பாவுவா அப்பாவியா அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இல்லை, இப்போ தாவேகா விஷயத்துக்கு வந்தால் எனக்கு ரொம்ப அதில் எல்லா விஷயமும் வெளியில் வந்துடுச்சு. நம்ம மறுபடியும் அதை ஜனங்களுக்கு சொல்லணுங்கிறது இல்லை. எல்லா பத்திரிகையும் வந்துடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அந்த எஸ்ஐடியும் அவர் அதாவது எங்கே மாட்டுறாங்கன்னால், நெறிமுறைப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஒரு வழக்கு யாரோ ஒருத்தம் போட்டால் அதை சிவில் வழக்கு, அதை கிரிமினல் ரிட்டாக மாற்றி உயர்நீதிமன்ற பதிவாளருக்கும் ரெஜிஸ்ட்ராருக்கும் நோட்டீஸ் கொடுத்து அறிக்கை கேட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தில். இது எப்படி நீங்கள் சிவில் வழக்கு கிரிமினலாக போஸ்ட் பண்ண? அந்த குறிப்பிட்ட நீதிபதிக்கிட்ட எப்படி போச்சு? அப்போ அந்த குறிப்பிட்ட நீதிபதிக்கிட்ட போகணுங்கிறதுக்காகவே மாற்றின மாதிரி தானே அர்த்தம் வருது. நீங்கள் செய்தது எப்படின்னு தெரியாது, நடந்தது என்ன நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு எண்ணம், யூகம் வருவது. இது நமக்கு அந்த யூகம் வரல. அந்த கேள்வி கேட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் போட்டு சம்மந்தமே இல்லாமல் அவருக்கு தலைமை பண்பு இருக்குது இல்லை, இது மக்கள் முடிவு பண்ணணும். தேர்தலில் போய் நின்னார்னா அவருக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையாங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. சரி, இப்போ ஜெயிச்சு வந்தவங்க எல்லாருக்கும் தலைமை பண்பு இருக்கான்னு நம்ம டெஸ்ட் வச்சோம்னா முக்கால்வாசி பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க. நான் பொதுவாக கட்சி சார்பு இல்லாமல் சொல்கிறேன். நம்ம அரசியல்வாதிகளில் பாக்கி நீங்கள் சாதாரண இப்போ தூய்மை பணியாளர் பரீட்சைக்கு எழுத்து ரூபமாக ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அந்த மாதிரி கடைநிலை பணிகளுக்கெல்லாம் எழுத்து ரூபமாக பரீட்சை வந்துடுச்சு. அரசியல்வாதி ஆகிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு எல்லாமே ஆகலாம். வந்ததுக்கப்புறம் அவன் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் செட் பண்ணி MA MLன்னு சும்மா ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி வச்சுப்பாங்க. இது காலங்காலமாக கட்சி ஒன்றும் இது இல்லாமல் எல்லா கட்சியிலையும் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். நீங்கள் கிரிமினல் ரிட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்குது. ஆமாம். அப்போ நீங்கள் இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு இது இருக்குது, அஜெண்டா, ஒரு மோட்டிவோட தான் பண்ணியிருக்கீங்க. ஹிடன் அஜெண்டா, ஒரு குறிக்கோளோட தான் செஞ்சுருக்கீங்க, மோட்டிவோடு தான். அதில் நீங்கள் பண்பு இல்லை அதெல்லாம் பேசுகிறதுக்கு நீங்கள் யார்? 2வது, மதுரையில் அமர்வில் விசாரிச்சுட்டு இருக்கும்போது சென்னையில் தனி நீதிபதி எப்படி விசாரிக்கலாம்?
ஆமா. கரூர் வந்து மதுரை கீழே தான் வருது, மதுரை கிளை கீழே வரும். வட மாவட்டம் சென்னை மட்டும்தான் சென்னையில் வரும், அது அந்த மதுரையில் அது அங்கே வரும். அதே அங்கே அதுவும் அமர்வில் அங்கே வந்து விசாரணை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இங்கே எப்படி விசாரிச்சிங்க? சிவில் வழக்கு வந்து எப்படி கிரிமினல் ரிட்டா கன்வெர்ட் பண்ணீங்க? யார் சொல்லி கன்வெர்ட் பண்ணீங்க? இதெல்லாம் எப்படி? அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, இந்த தனி நீதிபதி, சென்னை தனி நீதிபதியுடைய அவருடைய உத்தரவில் நிறைய கேள்விகள் எழுவதால் நேர்மையான உத்தரவு நீதி விசாரணைக்கு சிபிஐ விசாரணை உத்தரவிட்டுள்ளோம். அப்போது நாங்கள் நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளோம்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் இடப்பட்ட உத்தரவுகள் வந்து அது ஏதோ நேர்மை குறைவு இருப்பதாக உச்சநீதிமன்றம், நான் சொல்லலை ஐயா, உச்சநீதிமன்றம் சொல்லுது. அவனுடைய பதிலினுடைய அர்த்தமாக இருக்கு. அதனை அதில் நிறைய கேள்விகள் இருப்பதால என்ன அர்த்தம்? சந்தேகங்கள் இருப்பதான்னு அர்த்தம். கேள்விகள்னா என்ன அர்த்தம்? சந்தேகங்கள்னு அர்த்தம். அப்போ அதனால நேர்மையான ஒரு சிபிஐ விசாரணை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நடந்தது நேர்மை இல்லைன்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த எஸ்ஐடியும் வந்து ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. ஒரு நபர் ஆணையம் வந்த அன்னைக்கே நம்ம பேசியிருக்கோம் நம்ம சேனல்ல, இது ரொம்ப நாள் தாங்காது, எப்படி மாறிடும்னு. நம்ம சொல்லி எது பழிக்கல, எல்லாம் பழிக்குது, என்ன பண்றது? அதனாலதான் நேர் உங்களை ஜோசியர்னு சொல்றாரோ, நேர் வருவாரு. ஆமா, அடிக்கடி வந்து நம்மள அரசியல் ஜோசியர்னு சொல்றது காரணம் நம்ம சொல்றது பழிக்குது. ரைட்டு, நல்லது, நம்ம சொல்ற நல்லதெல்லாம் பழிக்கட்டும். அதனால வந்து இப்போ மக்களுக்கு பழிக்கட்டும், மற்றவங்களுக்கு விட்டுருவோம். என்னன்னால் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னால், இது ஒரு தனி நீதியை சொல்லிட்டாங்க போனான்னு, அது அது தலைகுனிவு தானே. கண்டிப்பாக தமிழ்நாட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே பொதுவாக ஒரு தலைகுனிவு, யாரோ ஒரு நீதிபதிக்குன்னு இல்லாமல் பொதுவாக அதை ரிஜிஸ்ட்ராருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து நீ எப்படி மாற்றின. அப்போது ஏதோ ஒரு உயர்நீதிமன்ற அளவிலேயே எங்கேயோ ஒரு சதி நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட இருந்தால் அது ஒரு வழி. உச்ச நீதிமன்றத்திற்கே அந்த சந்தேகம் வந்திருப்பதாக தெரிகிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த அவங்களுடைய அந்த தீர்ப்புடைய விவரங்களை, நகல்களை கூட நான் படித்து பார்த்தேன். பார்க்கும்பொழுது அவர்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அன்யூஷுவல் சதின்னு சொல்லலாம் நீங்கள், இல்லை வித்தியாசமாக வினோதமான அபூர்வமான வார்த்தைகள் எப்படி வேணால் சொல்லலாம். அந்த சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு எழுந்தா போலவே உச்ச நீதிமன்றத்துக்கும் எழுந்திருக்கிறது. இதை தாண்டி எனக்கு ஒரு வருத்தமான விஷயம், முதல்வர் வந்து தமிழனை தலைகுனிய விட மாட்டேன்னு சொன்னார். தமிழகத்தையே தலைகுனிய வச்சுட்டார். ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து அது எதனால் வந்து தமிழன்கிற முறையில் எனக்கு வந்து வலிக்குது. உச்சநீதிமன்றத்துடைய அந்த ஒரு தீர்ப்பு, சில வரிகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அஜய் ரஸ்தோகி என்ற ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு சிபிஐ வந்து ஒரு தனி குழு ஒன்று அமைக்கணும், சிபிஐ விசாரிக்கணும், இதை இவங்க மானிட்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. அதில் 2 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டுங்க. அது வரைக்கும் ஓகே. எனக்கு எங்கே வலிக்குது குத்துதுன்னா, ஒரு தமிழனாக, திராவிடனாக இல்லை, தமிழனாக எங்கே குத்துதுன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை யூஸ் பண்ணுங்க, அந்த 2 பேரில் போடுங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்களை போடாதீங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. எடுத்து பாருங்கள். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு புரியுது இல்லையா? இப்போ ஒரு அஸ்ரா கர்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா, அவர் தமிழ்நாடு கேடர், ஆனால் அவர் வந்து வேறு மாநிலத்துக்கார், ஏதோ ஒரு மாநிலத்துக்கார். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸரில் நிறைய அந்த மாதிரி வேறு இவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களாக போடுங்க. தமிழ்நாட்டுக்காரராக இருக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸரை போடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்களை ஒன்று திமுக அரசு விலை கொடுத்து வாங்கிவிடும், இல்லை மிரட்டிவிடும். இதுதானே அர்த்தம். அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டில் அதாவது வெளிமாநிலத்திலிருந்து வந்த அதிகாரிகள் தான் நேர்மையாக இருப்பார்கள். தமிழ்நாட்டு அதிகாரிகள் ஒன்று காசுக்கு விலை போய் விடுவார்கள், இல்லை அடிபணிந்து விடுவார்கள் அப்படின்ற அபிப்பிராயம் உச்சநீதிமன்றத்தில் இருக்குன்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து தமிழகத்தை தலை குனிய வைத்தது யார்? இப்போ நம்ம தலை குனியணும். ஆக்சுவலாக குனிஞ்சு தான் பேசுகிறேன். நான் கொஞ்சம் குனிஞ்சிருக்கேன், நீங்கள் தான் கவனிக்கல. நான் குனிஞ்சு தான் பேசுகிறேன். நான் இப்படி பேசலை, இப்படி தான் பேசுகிறேன். அப்போது தமிழ்நாட்டில் இருக்கும் காவல்துறை, தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளில் நேர்மையானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்ம வந்து இவங்க எல்லாருமே நேர்மை இல்லாதவங்கன்னு சொல்லி அப்படி சொல்றது வந்து நியாயம் இல்லை. ஆனால் அந்த நேர்மையானவர்களையும் சேர்த்துதானே இந்த தீர்ப்புடைய வலி வந்து அவங்களுக்கு சேர்த்து தானே. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் யாருமே வந்து யோகியம் இல்லை,
அல்லது வந்து விலை போயிடுவாங்க, இல்லை அவங்கள மிரட்டிடுவாங்க. இதில் எது சொன்னாலும் வந்து அது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு குறைவு. எனக்கு வந்து அது வலிக்குது. நான் வந்து உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு என் மனசில் தோணுது. பட் தீர்ப்பு சொல்லுது அவங்க இஷ்டம். அதை வந்து நீங்கள் வந்து அவங்க என்ன நினைச்சு சொன்னாங்களோ, ஒருவேளை உண்மை வெளியே வரணுன்றதுக்காக அப்படி சொன்னாங்களா, இல்லை இல்லைங்க அவங்க அதாவது நல்லதை நோக்கியே சொல்லி இருக்கலாம். ஆனால் நமக்கு வலிக்குதே. ஏன் வலிக்குதுன்னா, தமிழ்நாட்டில் நேர்மையே, அதாவது தமிழ்நாட்டுக்காரன்னா நேர்மை இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெளியில் ஒரு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை டெல்லி வரைக்கும். இப்போ நீங்கள் டெல்லியில் மோடி பேசினார், அமித்ஷா பேசினார், நிர்மலா சீதாராமன் பேசினார்னா நீங்கள் வந்து அவங்க பாஜக, ஆர்எஸ்எஸ், ஆரியர்கள், கைபர் கணவாய், அது ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது வழக்கமாக சொல்லிட்டு போயிடலாம். ஆசிரியர் வீரமணியை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இவர் சுபவியை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லி வழக்கமாக ஏதாவது அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். உச்ச நீதிமன்ற தீர்ப்புள்ள அது நீங்கள் அனாவசியமாக பேச முடியாதுல்ல. அண்ணன் ஒரு மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் கூட இது ஒன்றும் பின்னடைவு இல்லை, இது இடைக்கால உத்தரவு, அது வழக்கமாக சொல்கிறது தான். ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அடிப்படலையே, அடியா ஒன்றும் படலுங்க, சும்மா லேசாக மண் படிஞ்சுது அவ்வளோதான். அது அரசியல் ரீதியாக சொல்லப்படுவது. அவ்வளோலாம் இருந்தால் வந்து ஏங்க கபில் சிபாலை வச்சுக்கிட்டு வந்து அங்கே போய் வந்து நம்ம வந்து ஆஜராகணும்? ஒரு நாளைக்கு 50 லட்சம் கட்டி. எவ்வளோ? ஒரு நாளைக்கு 50 லட்சம் இல்லை, அதெல்லாம் பழசு. இப்போ புதுசா டாரிஃபு? இப்போ டாரிஃப் 2லேருந்து 3 கோடி ஒரு அப்பியரன்ஸுக்கு மாற்றியாச்சு. டிமாண்டு தானே. இத்தனைக்கு என்ன பண்ணாங்க, கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ருத்தோகி 3 பெரிய தலை. நம்ம சொல்கிற வந்து 2 கோடி 3 கோடின்றது ஈச்சு ஒரு இயரிங்க்கு. 3 பேரையும் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் அவங்க ஆளே இல்லாமல் தேடி கண்டுபிடிச்சி போய் தாவேக்கால கோபால் சுப்ரமணியம் 2-3 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் வீட்டில் இருந்தார், வராமல், ரொம்ப ப்ராக்டிஸ், வயசாகிடுச்சு அவருக்கு. அவருக்கு பெரிய அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர். அவரை கூப்பிட்டு வந்து தான் அவர் தான் இந்த அதாவது உடைச்சி கொண்டு இந்த ஒரு தீர்ப்பு வருவதற்கு அவருடைய வாதத்திறமை ஒரு காரணம். வாதத்திறமை வந்து எப்படி அயோத்தியா அதில் அந்த தீர்ப்பில் வந்து பராசரன் அவர்கள் 90 சொச்சம் வயசான பராசரனுடைய வாதங்கள் ஒரு முக்கியமாக இருந்ததோ, அதே மாதிரி கோபால் சுப்ரமணியத்துடைய வாதங்கள் முக்கியம். ரைட்டு. என்னன்னா, தமிழகத்தை தலைகுனிய வைத்து விட்டார்கள். உங்களுடைய சுய லாபத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக 41 பேர் பலியானது. சரி, பலியானதில் வந்து விஜய்க்கு சம்மந்தமே இல்லையா, விஜய் வந்து நிர்வாகத்தில் குறைபாடே இல்லையான்னு கேட்டால் நம்மளே தான் வந்து விஜயுடைய நிர்வாகத்தன்மையை வந்து நம்ம குறை சொல்லியிருக்கோம், விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனால் தமிழகத்தை தலைகுனிய வைத்தது தமிழ்நாடு காவல்துறையையே வந்து உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தது வந்து நமக்கு வருத்தத்திற்குரியது. நம்ம வந்து உச்சநீதிமன்றம் சொல்லி மன்றிச்சேன்னு வந்து நம்ம வந்து சந்தோஷப்படலை, வருத்தப்படுறோம். நீ தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ பேரையும் வந்து வேற மாதிரி நினச்சிட்டாங்களே. இருக்காங்க, நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். அப்போ நல்லவனும் சேர்த்துல வருத்தப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். அடுத்தது போவோம். அடுத்ததாக கடலூர்லேருந்து சாரங்கன் கேட்கிறார், யாராவது நம்மை முறைச்சா பார்த்தா 4 அடி அடிக்க நம்ம நாட்டு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? நியமாக வந்து திருமாவளவன் வந்து முதல்வர் ஸ்டாலின்கிட்ட சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், சட்டசபையில் போட்டு முறைச்சா அடிக்கிறதுக்கு. ஆமாம், ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னார், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு திருமாவளவன். என்ன தலைவருக்கான பண்புனா என்ன பண்பு, 3 சுழின்னு இல்லை 5 சுழின்னு போட்டுக்கலாம் பண்புல. அவ்வளோ பெரிய பண்பா? அவ்வளோ பெரிய பண்பு. அங்கே நடந்தது ஒரு பண்பு, யாரோ இடிச்சிட்டாங்க. நாம் இப்போ சொல்லும்போது நான் கூட வேற நிகழ்வில் சொன்னேன், ஒரு தலைவராக இருக்கும்போது என்ன அழகு, நம்ம வண்டி பேரில் தப்போ இல்லை அந்த ஸ்கூட்டர்கார் மேலே தப்போ, தம்பி என்னப்பா பார்த்து போப்பா, கொஞ்சம் லெஃப்டில் ஒடிச்சு போகக்கூடாதா, ரைட்டில் வந்துட்டீங்க போல இருக்கு, சரி கொஞ்சம் பார்த்து போங்க, ரைட்டு உடம்பு பார்த்துங்க, இப்படி தன்மையை அப்படின்னு சொல்லி பண்ணால் கூட இருக்கிறவங்க கம்முன்னு இருப்பான். இவரோட இமேஜ் வளரும். யாரோ வந்து தட்டிட்டான், ஆனாலும் வந்து ஒரு தலைவர் எப்படி டீல் பண்ணார் பற்றியா, அதான் ஏன் தலைவர். இப்போது வேற மாதிரி இல்லை வந்துடுச்சு. அது சும்மா எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல என்ன பேசினார், அவர் வந்து வண்டியை நிறுத்திட்டு இவரை நோக்கி தாக்குதல் புரிகிறார் போல் இவர் இருக்கிறார் என்று தெரிந்தும் ஒரே ஒரு ஆள், ஒத்த ஆள், விடுதலை சிறுத்தையில் திருமாவளவன் கொடி கட்டிக்கிட்டு ஃபார்ச்சுனர் வண்டியில் போகிறாரு, கூட வந்து வக்கீல், பின்னால் ஒரு எஸ்கார்ட் வண்டியில் ஒரு 6 பேர் 8 பேரோ வராங்க. பத்தாவது கட்சி தொண்டர்கள், அந்த கட்சி சேர்ந்தவங்க வராங்க, இவ்வளோ பேர். இந்த ஒரே ஒரு ஆளுக்கு திருமாவளவனை தாக்குவதற்கு கொஞ்சமாக அவன் எவ்வளோ பெரிய ரவுடியாகவே இருந்தால் கூட தைரியம் வருமா? ஒரு கூட்டமாக வந்து ஏதோ தாக்குனாங்க அப்படின்னா அது வேற, அது ஏதோ ஒரு ஈக்குவேஷன். கிட்ட கூட போகலையே சார்.
அதான் சார் அவர் விண்டோ கூட பக்கத்துல போகல, விண்டோ கூட போகல. அவரை பார்த்து வந்து அப்படி கையசிச்சாரு காலசிச்சாருன்னா அவன் வண்டியில் இடிச்சவன எப்படி அடிச்ச வந்து ரைட்டில் நீ நேரம் வரேன்னா ஆண் அடிக்க வேணாமா ஏதோ ஒன்று நம்மளே இயல்பாக வந்து நான் அதை வந்து ஒரு இவ்வளவு பெரிய இயக்கத்தின் தலைவர் ஒரு பெரிய கூட்டத்திற்கு வந்து இவரை வந்து தலைமையாக தங்களுடைய நலன்களை காப்பார் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எழுச்சி தலைவர் என்று சொல்லுவார். இவர் வந்து அந்த நேரத்தை வந்து சமாளித்து அதை வந்து அவர்களை வந்து அமைதியாக தன்னுடன் இருப்பவர்கள் கொஞ்சம் ஒரு கால் கோவப்பட்டால் கூட அவர்களை அமைதிப்படுத்த வேண்டிய ஒரு பதவியில் இருப்பவர், நிலைமையில் இருப்பவர். இவரே வந்து ஆடுறான்னு சொன்னதாக சொல்றாங்க, அது உண்மையான்னு தெரியல. பட் இவருடைய அனுமதி இல்லாமல் இறங்கி போறோன்னு எதுக்கு போய் வம்பு பண்ணீங்க, சும்மா விடுங்க பா தம்பி பார்த்து போப்பா முடிஞ்சு போச்சா வந்து அவன் அடிக்கும் போது இவர் வந்து பார்த்துட்டு தானே உட்காந்துருந்தாரு. அவன் காவல்துறைக்கு எதிரில் அடித்து வண்டியை தள்ளி விட்டு பார் கவுன்சிலுக்குள்ளே கொண்டு போய் பார் கவுன்சிலில் இருந்தாலும் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக விழுந்து கிடக்கான். அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கான், ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு இல்லை அவனுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை நடிக்கிறான் அவன். இவர் என்ன டாக்டரா? ரெண்டாவது முதல்ல தாக்க வந்தான்னாரு. ஒண்டியா ஒருத்தன் தாக்க வருவானா? திருமாவளவனை. அவன் ஒன்றும் வட இந்தியன் இல்லை, தமிழ்நாட்டுக்கு. ராமநாதபுரம்னா அது எங்கே பாகிஸ்தான்லையா இருக்குது? தமிழ்நாட்டில் தானே இருக்குது, தெரியாதா? ரெண்டாவது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? முறைச்சி பார்த்ததுனால 4 தட்டு தட்டினாங்களே தவிர ஒழுங்காக கூட அடிக்கலை. நான் மேடையில் ஏறி இல்லைங்க, நான் அவருடைய வீடியோவை ஒரு 20 தடவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்தேன். அது என்னங்க ஒழுங்காக கூட அடிக்கலை. அடிக்கிறதே வன்முறை. இதில் ஒழுங்காக அடிக்கலைன்னா அதில் ஒழுங்கு அடிப்பதே ஒழுங்கின்மை, ஒழுக்கமின்மை, ஒழுங்கீனம். அப்படி இருக்கும்போது ஒழுங்கா கூட அடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அவனை ரத்த விளார அடிச்சிருக்கணும். அடிக்கலைன்னா நாளைக்கு இன்னொரு இடத்துல இதே மாதிரி பிரச்சனை வந்தா உங்களுடைய தொண்டர்கள் என்ன செய்வான்? தலைவரே சொன்னாரு 4 தட்டு தட்டினா ஒழுங்கா கூட அடிக்கலன்னு. இனிமேல் ஒழுங்கா அடிச்சாதான் சந்தோஷப்படுவார். போட்ட அடி கை கால ஓட. இப்ப நம்ம 2 வருஷத்துக்கு முன்னால வந்த கட்சி ஆரம்பிச்ச விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு யாரோ நீதிபதி சொன்னார். சில பேர் நம்ம விமர்சனங்கள், பொதுவாக அரசியல் விமர்சனங்கள் நம்மளே கூட பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல. பொதுவாக அவர் வந்து செய்ய வேண்டிய கடமையில் சிலது தவறிட்டாருங்க. 25 வருஷத்துக்கு மேலே கட்சி நடத்துகிற இவர் வந்து ஒரு எம்பியாக வேற இருக்கார். இத்தனை முறை எம்பியாக வந்திருக்காரு, கூட்டணியிலலாம் இருக்கார். இவர் வந்து தலைமை பண்பு, அந்த அரசியல் முதிர்ச்சி என்ன காமிக்கிறாரு? 4 தட்டு தட்டினாங்க அவ்வளோதானே. அப்போ 4 தட்டு தட்டினா சட்டப்படி இந்தியன் பீனல் கோட்லேயோ பிஎன்எஸ்லேயோ வந்து 4 தட்டு தட்டுற வரைக்கும் அது வன்முறை இல்லைன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அதாவது விசி கலந்து அடிச்சா அப்படி இருக்காது போல. விசி கலந்து அடிச்சா விசிகா அதான் இல்லை, அது மட்டும் இல்லை. இது அவர் வந்து யாரோ ஒரு விசிகா உறுப்பினர்கிட்ட ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்தாராம். அது குறித்த நேரத்தில் திருப்பி கொடுக்கல. இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும்? அப்புறம் தானே தெரியும். அவர் நண்பர் யாரோ விசிகால இருந்துக்காரு, ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்தாரு. அவர் கொடுக்குறாரு கொடுக்கல, அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. உங்களுக்கு என்ன? 1 மணி நேரம் லேட்டாக கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இதில் பார்த்தா அண்ணாமலை தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி அண்ணாமலை வந்து நான் கேஸ் போடுவேங்கிறார். இப்போ நீ ப்ரூவ் பண்ணு, இல்லைன்னா அரசியல் விட்டு போங்கிறாரு. யாரு? அண்ணாமலை. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை பிக்கப் பண்ணி அண்ணாமலை அவருடைய அரசியலுக்காக வந்து சூடா மற்றவங்களுக்கு முன்னாலேயே அவர் கரெக்டாக ஒரு விமர்சனம் ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்துருவாரு. அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அப்ப அவர் வந்து அண்ணாமலை தான் வந்து இதுக்கு காரணம், பாஜக சங்கிகள் தான் காரணம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பிற ஜாதிகளை சேர்ந்த வக்கீல், நம்ம ஊர் எல்லாமே நம்ம ஊரில் தான் வந்து ஸ்கூலில் போகிறதுலேருந்தே ஜாதி ரீதியாக தானே நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். முகுலத்தோர், அந்நியர் இவங்கெல்லாம் வந்து வழக்கறிஞர்லாம் இன்னைக்கு திருமாவளவனுக்கு எதிராக போராட்டம். ஆமாம், நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றே வக்கீல்கள்லாம் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம என்ன கேட்குறோன்னா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து விடுதலை சிறுத்தைகள் என்பதை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது வந்து தலித்துகள், இல்லை நீங்கள் எப்படி வேணால் சொல்லுங்கள், பட்டியல் இனத்தவர்கள், அவர்களை வந்து முன்னேற்றுவதற்காக ஒரு கட்சியும் இயக்கமும் வந்து ஆரம்பித்து விட்டு அதை தாலிபான் இயக்கம் மாதிரி நடத்துறீங்களே. தாலிபான் கூட அடங்கி போய் இந்தியாவில் வந்து இந்தியாவோட சேர்ந்து பிரதமரோட வந்து சேர்ந்து பேசி ஓரளவுக்கு கட்டுப்பட்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஒரு தாலிபான் ஒரு டைப்பானது, இது தாலிபானா தாலி அறுப்பானான்னு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக அவர்கள் அப்படி ஒரு கால் உங்கள் தொண்டர்களில் அப்படி சிலர் நடந்து கொண்டால், நம்ம எல்லாரையும் சொல்லலை,
பிசிக்கலாக இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு நம்ம சொல்லலை. அப்படி சில வன்முறையை நம்பக்கூடிய தொண்டர்கள் இருந்தால், ஆமாம் நீங்கள் தான் அடங்க மறு அத்துமீறுன்னு சொல்கிறீங்க. கேட்டால் வந்து நான் அரசியல் ரீதியாக தான் சொன்னேன். என்ன இல்லை சார், அதோட விளைவு தான், அவர் பேசுன விளைவு தான். தேனி இளமதின்னு ஒரு பெண் விசிகா நிர்வாகி பாலிமர் சேனலுக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க. சேனலை அடிச்சு நொறுக்கிட வேண்டும், ஒரு பெண் பேச முடியுது விசிகாவை சேர்ந்தாங்க. என்ன காரணம்? தலைவர் பேசுறதுனால தானே அப்படி அத்துமீறு. அப்ப இல்லையே, இப்போ அத்துமீறு அடங்க மறுன்னு சொன்ன போதே அவன் அது மட்டும் இல்லாம பேசினவர் தானே. உயர் ஜாதி பெண்களுடைய அது பேரே சொன்னாரு. சில ஜாதி பெண்கள் சொல்லி வன்னியர்னு ஒரு 2-3 ஜாதி பேர் சொன்னார். சொல்லி இந்த பெண்களுடைய கருப்பைகளில் நமது சிறுத்தைகளின் விந்துகள் செல்ல வேண்டும் சொன்னார். அதை மட்டும் சொல்லிட்டு அந்த மற்ற ஜாதி பெண்கள் இந்த ஜாதியில வந்து இருந்துட்டு போனா அந்த ஜாதிக்காரன் 10 மாசம் கழிச்சால் பரவாயில்ல, நான் உனக்கு கூட தொடச்சு வச்சுக்குவேன், இப்படியெல்லாம் வார்த்தைகளை. அப்படி மட்டும் இல்ல, நம்ம ஜாதி ஆட்கள் வந்து கட்டுமஸ்தா இருப்பான், கருப்பா இருப்பான், கட்டுமஸ்தா இருப்பான், எப்படி இதெல்லாம் வந்து இது எப்படி எவ்வளவு அநாகரிகமான ஒரு 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 அப்ரோச். சமுதாயத்தை வந்து ஏற்கனவே கெட்டு போயிருக்கும் சமுதாயத்தை இன்னும் அழுக வைக்கக்கூடிய, அதுவும் நீங்க யாரை வந்து பாதிக்கிறீங்கன்னால் மற்றவர்களை வந்து இது வந்து ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டாக்குது, அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, சாதி ரீதியாகவோ இயக்க ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ. ஆனால் உங்கள் சாதியில் கல்வியால் அவர்களை முன்னேற்ற வேண்டி, அவர்களை பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேண்டிய பொறுப்புள்ள நீங்கள் அவர்களை சமுதாயத்திற்கு, மற்ற சமுதாயத்திற்கு நீங்கள் எதிரியாக்கி விடுகிறீர்கள், வில்லனாக்கி விடுகிறீர்கள். அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் அடிக்கிறான், வட மாவட்டத்தில் அடிக்கிறான், இங்கே வன்னியர்கள் அடிக்கிறாங்க, அங்கே முக்குளத்தோர் அடிக்கிறாங்க, அங்கே வந்து கொங்கு வேளாளர்கள் அடிக்கிறாங்கன்னா நான் அவங்க அடிப்பது சரி என்று சொல்லவில்லை. இப்படி நீங்க பேசினால் அதோடைய எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் a reaction. கரெக்ட். அந்த ரியாக்ஷன் நீங்கள் தூண்டுவது ஒரு தலைமை பண்பில் இருப்பவர் செய்யக்கூடிய வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். திருமாவளவன் திருந்த வேண்டும், இதை தவிர வேற ஒண்ணுமே நம்ம சொல்ல. நீங்க அண்ணாமலையை விசாரிக்கணும்னா டிஜிபியில் போய் கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்காங்க, அண்ணாமலையை விசாரிக்கணும்னு. டிஜிபி ஆபீஸ் வாசல்ல ஏர்போர்ட் மூர்த்தியை போய் தாக்கணும்னு அதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுலயே நம்ம வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு, ஒட்டுமொத்த மக்களும் பார்த்துட்டாங்க அவரை யாரு தாக்குனா வழக்கு யார் மேல விழுந்துச்சுன்னு. ஆமா, இதுல மட்டும் என்ன சார் இல்ல, அதான் சொல்றேன், அண்ணாமலை வழக்கு பேசுனதுனால. ஆமா, அது என்னமோ பேசுனதுனால, என்னமோ ஹைகோர்ட்ல அவரு தான் ஸ்கூட்டர் கொண்டு வந்து முன்னால விட்டா மாதிரி. அதாவது தன்னுடைய நிலைமையை தான். இதுல வந்து யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன், திமுகவுக்கு லாபம். இதுல திமுகவுக்கு லாபமா? ஆமா. இப்ப இவருக்கு பேர் கெட்டு போச்சுன்னா, சார் 25 சீட் இல்லாம நான் பேரே 6 சீட்டு கொடுக்கறதே போனா போதும் கொடுக்குறோம், ஏதோ போனா போதுன்னு கூட்டணியில வச்சிருக்கோம், இல்ல 25 போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் வேற ஒரு இதுல வந்து கொண்டு போய் அவங்கள வந்து அந்த லிவரேஜ் பாயிண்ட் வந்து திமுகவுக்கு கொடுத்து, இவர் தானும் கெட்டு தன் இயக்கத்தையும் வந்து கெடுத்து அவர்களுக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்தி தன்னுடைய அரசியல் வளர்ச்சியையும் வந்து கெடுத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமா. இதை தயவு பண்ணி வந்து விமர்சனமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு உங்களை விட வயதிலும் அனுபவத்திலும் அரசியலில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அரசியல் பத்திரிகையாளர் என்ற முறையில் ஒரு மூத்த சகோதரன் சொல்லும் ஒரு ஆலோசனையாக ஏற்றுக்கொள்ளும். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து வேல்ராஜ் கேட்கிறார், ஜிடி நாயுடு பாலம் என்பதை ஜிடி என்றாக்கினால் மக்களுக்கு அடையாளம் தெரியாது என்கிறாரே அமைச்சர் தங்கம் தென்னரசு. முத்துராமலிங்க தேவரில் வந்து தேவரை அழிக்கும் போது பரவாயில்லையா இணைச்சதா? குவே சாமிநாத ஐயர் அப்படிங்கும்போது தமிழ் தாத்தா, நான் கூட சொல்லியிருக்கேன், அது வந்து பெருமைக்காக சொல்றதா இல்லை, அது பெருமை தான், தப்பே இல்லை. அவர் என்னுடைய உறவினர், என்னுடைய தாய் வழி பாட்டியுடைய சொந்த தாய்மாமன் தான் அவர், உவேசா அவர்கள். ரைட், அதனால அவருக்கு பெருமை இல்லை. அவர்னால அந்த தாத்தா இல்லைன்னா இன்னைக்கு சங்கத்தமிழ் இலக்கியங்கள் எதுவுமே நம்ம கையில இருந்திருக்காது. அவர் அந்த காலத்துல உவே சாமிநாத ஐயர்னு தான் பேர் வச்சிருந்தாங்க, ஜாதி பேர் வைக்கிறது அந்த காலத்து பழக்கம். நீங்க இன்னைக்கு வந்து அது பேர் யாரும் ஜாதி பேர் வைக்க வேணாம்னு சொன்னா அது வேற விஷயம். இன்னைக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு சாதி பொதுக்கூட்டம், அவன் பேர் இது வரைக்கும் என்னமோ ஒரு எக்ஸு அப்படின்னா அதுக்கு எக்ஸுக்கு பின்னால் வந்து நாயுடு, ரெட்டியார் அப்படின்னு அந்த ஜாதி போட்டு அவர்களின் கூட்டம், பொதுக்கூட்டம், மாநாடுன்னு போடுறான். அது வரைக்கும் அவனுடைய பேரில் வந்து அந்த ஜாதி இல்லை. இந்த மாநாடு நடத்தும் போது அந்த ஜாதி பேர் வருது. நீங்கள் அதான் சொன்னேன், பலகையிலேருந்து எடுத்தால் மட்டும் பத்தாது, மக்களுடைய மனங்களிலிருந்து இருக்கணும். மக்களுக்குள்ள ஜாதி பகையை தூண்டி விட்டுட்டு பலகையிலேருந்து எடுத்து சரி ரைட்டு இதெல்லாம் ரைட்டு,
பாப்ப நாயக்கன் பாளையம், பெரிய நாயக்கன் பாளையம், கவுண்டன் பாளையம், இந்த பேர்லாம் என்ன பண்ண போறீங்க? பாளையம் அந்த இடத்துல உள்ள நாயக்க தூக்கிட்டு பெரிய எல்லாமே பாளையம் ஆயிடும், வெறும் பாளையமா மாறிடுறா. இப்போ பாப்ப நாயக்கன் பாளையமும் வந்து பாப்ப பாளையம், அப்புறம் பெரிய நாயக்கன் பாளையம் வந்து பெரிய பாளையம். சார் நான் இது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா அந்த நாயக்கம் நாயுடு ரெட்டியார், இப்ப ஜிடி நாயுடு, இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே நிறைய இடங்கள்ல இன்னமும் இருக்குது. மற்ற சமுதாயத்தை அந்த சமுதாயத்தை எல்லாம் எடுத்துட்டாங்க. இதுல ஏதோ அரசியல் இருக்கோ? இல்லைங்க, நான் கூட யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன் வந்து உவேசா ஐயர் அவருடைய பேர்ல வந்து ஐயர் எடுக்கணும், முத்துராமலிங்க தேவர்ல தேவர் எடுக்கணும், இந்த மாதிரி வந்து அதெல்லாம் எடுக்கணும். ஜிடி நாயுடு ஜிடி என்று வைக்க முடியுமா? ஏன் வைக்கலாமே. ஜி துரைசாமி பாலம்னு வைக்கலாமே. இல்லை வச்சா என்ன, உவே சாமிநாதர் அப்படின்னு வைக்கலாம், முத்துராமலிங்கம் அப்படின்னு வைக்கலாம். ஏன் வந்து ஜி துரைசாமின்னு வைக்கக்கூடாது? ஜிடின்னு வச்சாவனா தெரியாது. அதே மாதிரி ஒரு சமீபத்தில் ஒரு இது கூட ஒரு போட்டிருக்காங்க, மாதிரி பெயர்கள் என்னென்ன தலைவர்கள் பேர் வைக்கலான்னு. அதில் வந்து கலைஞர், மு கருணாநிதி, இந்தந்த பேரெல்லாம் வைக்கலாம். அதாவது அந்த சாதி பேர் இல்லாமல் எதெல்லாம் வைக்கலான்னு ஒரு மாதிரி மக்களுக்கு தெரியாதா? ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் எம்ஜிஆர் பேர் இல்லை, ஜெயலலிதா பேர் இல்லை. நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அப்படி போனால் ஒரு பரவலாக எல்லா தலைவர்கள் பேரும் போட்டு இந்த மாதிரி ஜாதி பேர்கள், இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் மேனன்னு போடல, ஜெயலலிதா போடும்போது அவங்க ஜெயலலிதா ஐயங்கார்னு போட்டுக்கல. இந்த மாதிரி ஒரு உதாரணமாக சொல்கிறோம். இப்போ அதுலேயும் ஒன்றும் ஜாதி பேர் வரல. அதே மாதிரி நீங்கள் கருணாநிதி அவர்களோட பேர், உங்கள் அப்பா பேர் உங்கள் தாத்தா பேரை கரெக்டாக போட்டுருக்கீங்க. அப்போ எல்லா தலைவர்களையும் பொதுவாக போடணும். கருணாநிதி பேரை மட்டும் போட்டுட்டு பாக்கி பேர் போடல. அண்ணாமலை கூட அதை பற்றி பேசியிருக்காரு, இந்த ஜீவோவை விட்ரா பண்ணணும்னு. இப்படி அதாவது நீங்கள் உங்களுடைய உள்நோக்கம் கொண்ட சில அரசியலை கூட அதை நாசூக்காக சாதுரியமாக செய்ய வேண்டும். வெளிப்படையாக அலங்கோலமாக நீங்கள் செய்வது அராஜகம் என்பது மக்களுக்கு புரியும்படியாக இப்படி செய்கிறது தான் வந்து அது ஒன்று எங்களை என்ன செய்ய முடியுங்கிற ஆணவமா இல்லை அசட்டுத்தனமா நமக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் இவங்களும் திருத்திக்கிட்டா தான் சரியாக வரும். இந்த ஜாதி பேரில் அப்போ இப்படி யோசனை பண்ணுவோம். அப்போ தமிழ் தாய்மொழியாக இருந்த யாராக இருந்தாலும் அவங்க ஜாதி பேர் போடக்கூடாது. நாயுடு போடலாம். தமிழுக்கும் திராவிடத்திற்கும் என்ன வித்தியாசம்னு பல காலமாக பேசப்பட்டு வருகிறதோ, அப்போ அதான் காரணம். நான் சொல்லலை. அப்படி ஒரு யூகமும் சந்தேகமும் மக்களுக்கு வரக்கூடிய அளவில் எதுக்கு பண்ணணும்னு கேட்குறேன். இவங்க ஆரம்பித்து வச்ச அந்த பேரை வச்சு ஆரம்பித்து வச்ச ராசி அனுமதியில் மறுநாளைக்கே வந்து நேற்று வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 3 பேர் போயிட்டாங்க. இந்த ஜிடி நாயுடு பாலத்துலேருந்து இறங்கி வரும்போது அங்கே ஒரு கார் நிறுத்தி இருந்தது. ஏதோ அது லாரி வந்து அது மேலே மோதி ஏதோ 3 பேர் இறந்துட்டாங்க ஸ்பாட்டில். சரியாது, விபத்து, விட்டுருங்க. ஆக நீங்கள் அப்போ நாயுடு என்பதற்காக நீங்கள் போட்டீர்களா, ஜிடி நாயுடு என்பதற்காக போட்டீர்களான்னு கேட்குறத விட, நாயுடுன்னா அப்போ தமிழ் பேசுபவர்களாக இருந்தால் அவர்கள் சாதி பேர் வைக்கக்கூடாது. வேறு ஏதோ ஒரு மொழி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த சாதியினர் அப்படின்னா நாயுடுனா வைக்கலாம், ரெட்டியார்னா வைக்கலான்னு அந்த மாதிரி நீங்கள் அப்படி தான் பண்ணீங்க, நம்ம சொல்லலை. மக்கள் அப்படி சந்தேகப்படுவதற்கோ அப்படி ஒரு விமர்சனம் எழுவதற்கோ நீங்கள் வாய்ப்பளித்து விட்டீர்கள் என்று சொல்லி. அடுத்ததாக சென்னையிலிருந்து தேவநேசன் கேட்கிறார், அரசு விழா மேடையில் அமைச்சர் காந்திராஜன் வயதில் இளையவரான உதயநிதி காலில் விழுந்தது சரியா? இதுதான் திராவிட நாகரிகமா? தப்பு பண்ணிட்டார் அவர். யார் சார், எம்எல்ஏவா? ஆமாம், காந்திராஜன் தப்பு பண்ணிட்டார். ஏன் சார்? என்னங்க அது நியாயமே இல்லாமல் இருக்குது. உதயநிதி காலில் மட்டும் விழுந்திருக்காரு. அந்த ரூமில் எங்கே இருக்கார் இன்பநிதினு அவரையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு காலில் விழணும்ல. அதுதானே திராவிட மாடல், அதுதானே பகுத்தறிவு. மூத்தோர்களைனா அவங்க ஏன்னா அது வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. மூத்தோர்கள் அப்படின்னா பெரியவர்கள் அப்படின்னா நம்ம வந்து பெரியவர் அப்படின்னு யாரை சொல்லணும்னா நம்ம யாரை பெரியார்னு சொல்கிறோம், யாரை வந்து சொல்கிறோம் பெரியார்னு. நான் சொல்கிறது வந்து பெரியவர்கள்ன்ற பெரியார் அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம். அது நம்ம ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்தில் நம்ம வந்து சொல்கிறோம். அது மாதிரி அவர் வந்து நம்மளோட வசதியில் மூத்தவர், நம்மளோட என்ன சொல்கிறது கட்சி பதவியில் மூத்தவர், இப்படி அந்த மாதிரி காலில் விழுந்து ஏவாவேலு கேஎன் நேருலாம் கூட வந்து விழுந்திருக்காங்க. முன்னால் வீடியோ பார்த்துருக்கோம் நம்ம. யார்? உதயநிதி காலில். இவர்கள் என்ன ஒரு பெரிய, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டில் உண்டு, இந்தியாவில். நம்மை விட இளையவர்கள் காலில் விழுந்தால் அந்த இளையவர்களுடைய ஆயுளுக்கு தான் வந்து குறைவு.
கேட்டால் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க. நீங்கள் காலில் விழுறது பகுத்தறிவு, இதை நான் சொன்னால் எனக்கு மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க. ரெண்டாவது, வயதில் பெரியவர்கள் காலில் விழுவது யாராக இருந்தாலும் தவறில்லை. இப்போ அந்த எம்எல்ஏ பிளான் பண்ணி தான் விழுந்திருப்பாரோ? அதான், அதாவது அவங்களுக்கு சுய அரசியல் லாபத்துக்காக. அதான் நான் சொல்கிறேன், விழுந்தது விழுந்தீங்க, ஏங்க உதயநிதியோட விட்டு வச்சிங்க, இன்பநிதியும் கூப்பிட்டு அப்படியே காலில் ஊந்துட்டீங்கன்னா அடுத்த உங்கள் காஞ்சிராஜனுக்கு மட்டும் இல்லாமல் அவர் பையனுக்கும் பின்னால் வந்து போஸ்ட் ரெடி ஆகும்ல. வெட்கம் கெட்ட கும்பல். ஓகே சார், அடுத்ததாக சூளைமேலிருந்து கதிர்வேல் கேட்கிறார், தீய சக்திகளை அழித்து நம்மை காக்கும் முருகன் என்றும் கடவுள் போல மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டை தீய சக்திகளில் இருந்து காக்கிறார் என்கிறார் ஆன்மீகவாதி சுகி சிவம் அவர்கள். அதாவது முருகா, தீய சக்தி, தீய சக்தி எது, தீய சக்தியிலேருந்து காப்பாற்றுறது எதுன்ற வித்தியாசம் தெரியாத ஆன்மீகவாதி அப்படின்னு சொன்னாலே அவருக்கு வந்து ஏதோ விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு வந்து ஒரு நம்பிட்டு இருந்த காலம்லாம் மாறி போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஸ்விக்கி சிவம் வந்து, அது என்ன சொன்னீங்க, ஸ்விக்கி சிவமா? இல்லை சார், சுகி சிவம் இல்லை, என் காதில் ஸ்விக்கி சிவம் வந்து ஜொமேட்டோ சிவமாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அவர் என்னைக்கு வந்து பட்டினத்தாரையும் பெரியாரையும் ஒப்பிட்டாரோ, தன் சொத்தெல்லாம் வந்து சமூகத்திற்காக விட்டு கொடுத்த பட்டினத்தார் அவரையும் பெரியாரையும் ஒன்றுன்னு சொன்னாரோ, அன்றைக்கே வந்து அவர் வந்து ஆன்மீகவாதி என்கிற அந்த அடையாளத்திலிருந்து அவர் வந்து விலகி எங்கேயோ போயிட்டார். சுகி சிவமாக இருந்தவர் மக்களை பொறுத்தவரை ஆன்மீக சவமாக மாறிவிட்டார். சவம்னு நான் சொல்வதனால அது வந்து அவரை வந்து பர்சனலாக நான் வந்து குறை சொல்வதாக இல்லை, அந்த ஆன்மீகத்தை. அதாவது அவருடைய பேச்சில் இருந்த அந்த ஆன்மீக தன்மை வந்து உயிரற்று போய்விட்டது. அந்த ஆன்மீகத்தன்மை சவமாக ஆகிவிட்டது. நான் அவரை சொல்லலை, ஆன்மீகத்தன்மை சவமாக ஆகிவிட்டது. இதை புறந்தள்ளி விட்டு போகுதுதான். ஒரு சமயம் வந்து கடவுளே இல்லைன்னு ஒரு பக்கம் அவங்க வந்து சனாதனம் என்பதே ஒழிக்க டெங்கு மலேரியாங்கிறாங்க. நீங்கள் வந்து அவர் தான் முருகர், அவர் தான் தீய சக்தியிலேருந்து காப்பாற்றுறாருன்னு சொல்கிறீங்க. அவங்க தான் தீய சக்தின்னு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சிவத்துக்கு வந்து அவர் வந்து டன்சோ ஆகிட்டார், இல்லை கிட்டத்தட்ட டன்சோ ஆக போகிறார். புரியுதா உங்களுக்கு? டன்சோன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி. சரி, மூடிட்டாங்க. அது மாதிரி விரைவில் வந்து மூடு விழா வந்து அவருடைய இந்த மாதிரி பேசுகிற அந்த இதுக்கு வந்து மூடு விழா. நான் சொல்கிறது வந்து அவர் 100 ஆண்டு காலம் இருக்கட்டும், உண்மையான ஆன்மீகத்தை பேசட்டும். நானும் அவர் ஒரு காலத்தை நல்லா பேசிக்கிட்டு இருந்தபோது அவருடைய ரசிகராக இருந்தவன் மட்டும் இல்லை, அவர் இந்தோனேஷியாவில் அழைத்து அவருக்கு மரியாதை செய்தவன், அவருக்கு தெரியும் அது. ஆனால் இப்படி பேசுவது அழகல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் அந்த அரசியலுக்குள்ளேயே போகாதீங்க, நீங்கள் ஆன்மீகத்தை மட்டும் பேசிட்டு போங்க. நீங்கள் திமுக அரசியலுக்கும் போக வேணாம், பாஜக அரசியலுக்கும் போக வேணாம், அதிமுக அரசியலுக்கும் போக வேணாம், வெறும் ஆன்மீகத்தை மட்டும் பேசிவிட்டு போங்கள். அப்படி பேசுகிற வரைக்கும் உங்களுக்கு சமூகத்தில் மரியாதை இருந்தது. இன்றைக்கி காரி துப்புறான். வேணுமா சிவம், வேணுமா அது? சார், அடுத்ததாக பெரம்பூர்லேருந்து சுகுமார் கேட்கிறார், கர்நாடகாவில் குப்பை எண்ணும் மாபியாக்களை கட்டுப்படுத்த எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை என்கிறார் துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார். தமிழ்நாட்டில் அப்படின்னு கேள்விக்குறியோட கேட்டிருக்காரு. அங்கே வந்து குப்பை அள்ளுறது தான் மாஃபியா. இங்கே மாஃபியா வந்து குப்பை அள்ளுற இடத்துல இல்லை, ஹைகோர்ட்டில் நடக்கிறது, முறைச்சா 4 தட்டு தட்டலாம், அப்புறம் அங்கங்கே வந்து வர வன்முறை அப்படிலாம் பார்த்தா எங்களுக்கு குப்பை அள்ளுபவர்களில் மாஃபியா வருவதற்கு வாய்ப்பில்லை. நாங்கள் அந்த மாதிரி மாஃபியாக்களை எல்லாம் நாங்கள் வந்து ஆட்சியிலேயே அரசியல்வாதிகள் என்ற பெயரில் அதிகாரத்தில் அதிகாரிகள் என்ற பெயரில் உட்கார வைத்து விட்டோம். நான் கட்சி சார்பில்லாமல் சொல்கிறேன். நாங்கள் மாஃபியாக்களை ஆட்சியிலும் அரசியல்வாதிகள் என்ற பெயரிலும் அதிகாரிகள் என்ற பெயரிலும் நாங்கள் உட்கார வைத்து விட்டதனால் மாஃபியா வந்து குப்பை அள்ளுற இடத்துக்கு வரல எங்களுக்கு. இவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான். ஆமாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே கர்நாடகாவில் இது யார் சொல்கிறாரு, அவர் டிகேஎஸ் இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் வந்து மாதிரி வந்து ஊடகவியலாளர்களுக்கு நாங்கள் வந்து தடை போடுறதில்லை, கர்நாடகாவில் நாங்கள் வந்து மீடியாவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோன்னு. கூட்டணி கட்சி காங்கிரஸ். ஆமாம், அவர் சொல்கிறார், இந்த வீடியோவில் பார்த்தேன். தமிழ்நாடு மாதிரி மீடியாவெல்லாம் ஊடகவியலாளர்கள் மீடியாவை வந்து தடுக்கிறது இல்லை நாங்கள். அப்போ உங்களுடைய புகழ் அப்போது எது மாஃபியா, யார் மாஃபியா நான் சொல்லலை,
டிகேஎஸ் டிகேஎஸ் தான் சொன்னாங்க. அப்போ டிகேஎஸோட கருத்துல யார் மாஃபியான்னு நீங்க புரிஞ்சுங்க. அவ்வளவுதான். ஓகே சார். அடுத்ததாக நெல்லையிலிருந்து பாண்டிராஜ் கேட்கிறார், வேங்கை வயலுக்கு சிபிஐ விசாரணை தேவை என்று கோரிய திருமா கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோருவது அரசியல் என்கிறாரே, அவருக்கு வந்தா இல்ல வேங்கை வயல்ல வந்து என்ன நடந்துச்சு கடைசியில் வந்து அது சொன்னாரு சிபிஐ விசாரணை ஏன் கோர்றான் அது அதை கேட்டிங்கன்னா மனுஷன் வந்து குழம்பி போய் பைத்தியம் மண்டை காஞ்சி போயிடுவான். நான் ஏன் சிபிஐ விசாரணை கேட்டது, இந்த ஒரு 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 ஊடகம் அது பேர் நம்ம வந்து மின்னம்பலத்தில் வந்து ஒரு பேட்டியில் அந்த பெண்மணி வந்து அவங்க கூட நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கள பற்றி நல்ல பேர்லாம் வந்திருக்கு. அமைதியாக வந்து ஆனால் அதிரடியாக கேள்வி கேட்டவர் அவங்க கேட்கும்போது சொல்கிறாரு சிபிஐ வந்து அது ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கேட்டாங்க எங்கள் கட்சியில் அதாவது எங்கள் ஜாதியில் அந்த வேங்கை வயலில் எங்கள் பாதிக்கப்பட்ட அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், அதனால் நாங்கள் கேட்டோம். இப்போ மற்றவங்களாம் கேட்டால் அது அரசியல். அப்போ மட்டும் அது சிபிஐனா அந்த அம்மா கேட்டதுக்கு ஏதோ தத்து புத்துன்னு பதில் சொல்கிறாரு. இத்தனைக்கும் அந்த அம்மா வந்து இப்போ தான் புதுசாக தான் வந்திருக்காங்க வேலைக்குன்னு நினைக்கிறேன். அவங்களே இந்த ஆட்டி வச்சுட்டாங்க. இப்போ வேங்கை வயல் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து மதுரை அமைச்சியாபுரம் அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மறுபடியும் போன வாரம் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அங்கே போய் வந்து மேலே வந்து நீர்நிலை தொட்டியில் வந்து ஒரு பையன் வந்து பண்ணிட்டான், 6ஆம் வகுப்பு சிறுவன். என்னன்னு கேட்டால் அவன் பாவம் தெரியாமல் பண்ணிட்டான். சரிங்களா? இப்போ தெரியாமல் பண்ணிட்டான்னா நீங்கள் வந்து இப்போ பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா அது மேல்நிலை தொட்டியில் ஒரு குரங்கு இறந்து கிடந்துச்சான். அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் எவ்வளவு வியாதிகள் வரக்கூடியது, உயிருக்கே ஆபத்து கூட வரும். அப்போ நீர்நிலை தொட்டியில் நீங்கள் அந்த நீர்நிலை தொட்டி மேலாண்மை எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு தெரியுது. இன்னொன்று ஆடுதுறையில் பார்த்தீங்கன்னா வரிசையாக பள்ளியில் வந்து அந்த கழிவறை வந்து பூசா கட்டியிருக்காங்க 34 லட்சம் ரூபாய்க்கு. இந்த பக்கம் ஒரு 10 இந்த இந்தியன் டாய்லெட் தரையோடு இருக்குமே, அது வரிசையாக தடுப்பே இல்லாமல். நான் கூட சொன்னேன் எல்லா அமைச்சர்களையும் கழிப்பறையை உபயோகப்படுத்துகிற மாதிரி வச்சு ஒரு வீடியோ வச்சு இது பண்ணியிருக்கலாமே. ஏன் மாணவிகள்னா கூட மாணவிகள் மட்டுமே இருந்தால் கூட ஒருவர் உங்கள் வீட்லேயே வந்து அமைச்சர் வீட்லேயோ அந்த கல்வித்துறை அதிகாரி வீட்லேயோ அப்படி தான் குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா வந்து ஒரே சமயத்தில் கழிப்பறை பயன்படுத்துவாங்களா? எனக்கு என்ன புரியலன்னா அந்த பள்ளியில் ஆசிரியர்கள் இருக்காங்க, பெண் ஆசிரியர்கள் இருக்காங்க, தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியரு, ஒரு கான்ட்ராக்டரு, டிஇஓ, சிஇஓ, இத்தனை பேர் தாண்டி தானே அது நடக்குது. இத்தனை பேரில் ஒருத்தர் கூட அந்த அந்த அறிவு வரல. அப்போது கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடுன்னு சொல்லி நீங்கள் வந்து மாநாடு நடத்திட்டீங்கன்னா நடிகர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு, டைரக்டர் சினிமாக்காரங்களாம் கூப்பிட்டு வச்சு, சினிமாக்காரனுக்கு கல்விக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? யாருமே படிக்கலைன்னு நான் சொல்லலை. கல்வியில் சிறந்த வந்து அந்த ஒரு பேராசிரியர் பண்ணாங்க, கல்வியில் சாதனை பண்ணவங்களா கூப்பிட்டு நீங்கள் துணைவேந்தர்கள் இல்லை வந்து விஞ்ஞானிகள் இந்த மாதிரிக்கெல்லாம் கூப்பிடணும். சினிமாக்காரங்களை கூப்பிட்டு பேசுகிறீங்க, ஏன்னா உங்களுக்கு சௌரியமாக பேசுவாங்க. ஏன்னா ரெட் ஜெயண்ட்டை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அதனால் கிட்டத்தட்ட உங்கள் அடிமைகள் மாதிரி சினிமாக்காரர்கள். அப்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க, கக்கூசி எங்கே போகணும்னு தெரியலையா தமிழ்நாட்டில்? 6வது படிக்கிற பையனாக இருக்கட்டும், 8வது படிக்கிற பையனாக இருக்கட்டும், கக்கூஸ் கல்வியே இங்கே வந்து இன்னும் ஒழுங்காக வரல. இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பெருமை வேற. அப்போது நீங்கள் முதல்ல இந்த கக்கூஸ் கல்வியை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? கீழே ஆசிரியர், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் விட்டுருங்க, அப்புறம் அவங்களுக்கு கல்வி போதிக்கலாம், அவசரமே இல்லை. ஆசிரியர்லேருந்து ஆரம்பித்து கல்வி அமைச்சர் வரை, இந்த ஆடுதுறை விஷயத்தை வச்சு சொல்கிறேன், கல்வி அமைச்சர் வரை கல்வியை போதிக்க வேணாம், கக்கூஸ் கல்வியை போதிங்கள். அதாவது கக்கூசி எங்கே போகணும், கக்கூசி எங்கே போகக்கூடாது, அப்படி போகிறதா இருந்தால் அது தடுப்பு, ஒரு சுயமரியாதை, தன்மானம். இந்த விஷயத்தை கல்வி அமைச்சர்லேருந்து கீழ்நிலையில் உள்ள ஆசிரியர் வரை முதல்ல இந்த கல்வியை பண்ணுங்க, அதுக்கப்புறம் கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு கொண்டாடலாம். ஆமாம். அடுத்ததாக எட்டயபுரத்தில் தனபால் கேட்கிறார், கோவை மேம்பாலத்திற்காக இனிப்புகள் வழங்கிய முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது குற்ற வழக்கு. ஏன் சுகர் கொடுத்துட்டாரா? இதில் என்ன புரியலன்னா, அதிமுக காலத்தில் ஆரம்பித்த திட்டம், அவங்க சொல்றது வந்து நாங்கள் 55% முடிச்சிட்டோம், மிச்சம் தான் அவங்க முடிச்சாங்கன்னு சொல்றாங்க. இருக்கலாம், முன்ன பின்ன சதவீதத்தில் முன்ன பின்ன இருக்கலாம். அவர் வந்து நாங்கள் தான் செஞ்சோம்னா அரசியல் பெருமைக்காக அவர் வந்து மக்களுக்கு இனிப்பு கொடுக்குறாரு. இது இனிப்பு கொடுத்தது வந்து பொதுமக்களின் அமைதிக்கு பொதுமக்களுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க.
நான் வேலுமணி மீறில் ஏன் வந்து வழக்கு பதிவு பண்ணீங்கன்னு கேட்கல. உரிய காரணங்கள் இருந்தால் அதை வந்து செய்யுங்க. இனிப்பு கொடுத்ததுனால என்னையா வந்தது? நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. இல்லைங்க 55% அவங்க பீரியடில் நடக்கலை, 32% தான் நடந்தது, நாங்கள் தான் 68, ஏதோ ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வந்து மக்கள் இந்த பக்கமும் யாரும் நம்ப போகிறதில்ல, அந்த பக்கமும் நம்ப போகிறதில்ல பொதுவாக. அப்படி இருக்கும்போது ஒரு இனிப்பு கொடுத்தது, அதாவது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் வன்மம் வந்து ஒரு வரைமுறை இல்லாமல் இருக்குங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தி. வேலுமணி என்பதை விட்டு விடுங்கள். ஒரு அரசியல் கட்சி, ஆமாம் நாங்கள் எங்கள் பீரியடில் அவங்க பீரியடில் திட்ட ஆரம்பித்தது உண்மைதான், இதை யாரும் மறுக்க முடியாது. 55ன்னு அவர் சொல்கிறது உண்மையா இல்லையா தெரியாது. முடிஞ்சால் ஒரு மறுப்பு சொல்லுங்கம்மா, சுப்பிரமணியம் எவ்வளோ பேர் இதுக்குன்னு இருக்காங்களே, அவங்க சேகர் பாபு விட்டு இல்லை அவர் சொல்லுது போய் 55 இல்லை 35 தான், ஏதோ ஒன்று சொல்லுங்கள். ஆக அவங்க ஆரம்பித்த திட்டத்தை நீங்கள் முடிச்சு வச்சிங்க, 2 பேருக்குமே ஒரு கிரெடிட் இருக்குது, ஏற்றுக்கொள்வோம். அதை இனிப்பு கொடுத்தா கொடுத்துட்டு போகிறாரு. எவ்வளோ பேர் கொடுப்பாரு? 200 பேர் கொடுப்பாரா? ஏன்னா எல்லாருக்கும் சுகர் வந்துருமா? அடுத்தது வந்து அநேகமாக அவர் பேரில் கொலை முயற்சி கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், இந்த இனிப்பு கொடுத்ததுனால. ஆமாம், இனிப்பு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் சுகர் கொண்டு வந்து அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்கிறார். கொலை முயற்சி. நமக்கு வேண்டிய ஜட்ஜுங்க எல்லாமே போடுவாங்க. நான் சொல்கிறது ஓய்வு பெற்ற ஜட்ஜிகள் சொல்கிறேன். நமக்கு ஏதாவது சப்போர்ட்டுக்கு வேணும்னா அவங்கள சொல்லலாம், தனிநபர். இல்லை, பொதுவாக நமக்கு ஜட்ஜி, ஓய்வு பெற்ற ஜட்ஜி நமக்கு வேண்டியவங்க இருப்பாங்கல்ல, பார்த்துக்கலாம்ல. என்ன கஷ்டம். அடுத்ததாக பம்மல்ல இருந்து முரளிதரன் கேட்கிறார், சட்டசபை தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் கட்டாயம் தாக்கம் ஏற்படுத்துவார் என்கிறாரே காங்கிரஸ் தலைவர் மாணிக் தாக்கூர். ஆமாம், அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி பேசினாரு. அது ஒரு பக்கம் இவங்க அதிமுகலேருந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் காங்கிரஸ்லேருந்து தனியாக, திமுகலேருந்து கூட்டணியிலேருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தாவேகா வந்து இந்த பக்கம் அதிமுக பாஜக பக்கம் வருமா, இல்லை காங்கிரஸோடு போய் திமுகலேருந்து வெளியே போய் வருமா அப்படிங்கிறது. ஒரு காலத்தில் திமுகவை தோற்கடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு மாதங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமையிலேருந்து இப்போ வந்து என்ன எப்படி வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி களம் மாறுபட்டு இருக்கிறது. இதில் மாணிக் தாக்கூர் ஏன் சொல்கிறாருன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, தாவேகா வந்து விஜய் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு. அந்த பயத்தில் தானே அண்ணன் திரும்ப இவ்வளோ டென்ஷனாக வந்து வண்டி இடித்ததுக்கெலாம் கலாட்டா பண்ணுறதுக்கு காரணமே வந்து தாவேக்காவில் வந்து தாவேக்கா தொண்டர்களில் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து இவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அல்லது வன்னியர்கள். ஸோ இப்போ யாரை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் விசிகாவை பாதிக்கும். ஓரளவுக்கு தாவேக்கா வந்ததுன்னா சீமான் கட்சியை பாதிக்கலாம், பாமகவை பாதிக்கலாம். நம்ம சொல்கிறது வந்து திமுக அதிமுகவில் மட்டும் வன்னியர்கள்லாம் இல்லையா, பட்டியலினத்தவர் இல்லையா, ஓரளவுக்கு அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாரு. மாணிக் தாக்கூர் சொல்வது என்னன்னா, இப்போ உதயநிதி அவர்கள் கூட துணை முதல்வர் சொன்னார், கை நம்மை விட்டு போகாது என்கிற நம்பிக்கை இருக்கிறதுன்னாரு. அவர் சொன்னது வந்து ஏதோ ஒரு பெருந்தகை, அதை நம்பி சொல்லியிருக்காரு. பெருந்தகை, அந்த கையை நம்பி சொல்லியிருக்காரு. அந்த கை மட்டும்தான் அவங்க கூட இருக்கும். ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க மேலே டெல்லியிலன்னால், இப்போ வரக்கூடிய ஒரு செய்தியே வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு மறுபடியும் சிபிஐக்கு போய் அது உறுதியாயிடுச்சு. ஒரே நாளில் 3 வந்துச்சு இல்லை, ஆம்ஸ்ட்ராங்கு, இந்த கரூர், அதுக்கப்புறம் அந்த கிட்னி திருட்டு 3 ஒரே நாளில் வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மாறி மாறி வந்தன. அந்த வகையில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு அதில் இப்போ ஒன்றும் அவர் குடல் புண் வந்து இறந்து விட்டார் நாகேந்திரன். சரிங்களா, நம்பிட்டீங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் திருவேங்கடம் அவர் என்கவுண்டரில் இறந்து போயிட்டார். ஆமாம், விடிகாலையில் வந்து துப்பாக்கி எங்கே புதைச்சிருக்கேன்றது கனவுல அவருக்கு தோணி அவர் சொன்னார். விடிகாலையில் இருட்டில் கூப்பிட்டு போனாங்க, அவர் தப்பிக்க முயற்சி பண்ணார், வழக்கம் போல் சுட்டுட்டாங்க. ரைட்டு முடிஞ்சு இறந்து போட்டார். ஸோ A1 A2 முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் சிபிஐ விசாரணையில் எங்கேருந்து என்ன வரும்னு தெரியாது. அப்போது கை வந்து கண்டிப்பாக கைக்கு பதவி போயிடும். எந்த கைக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்திற்கு யார் வருவார் என்றால், ராகுல் காந்தி மற்றும் சோனியா குடும்பத்தினருடன் பொதுவாக நெருக்கமாக இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர், அமைதியாக வந்து ஒரு சைலண்ட்டாக வேலை செய்யக்கூடியவர். அவர் பேரில் எந்த சர்ச்சையும் கிடையாது. இந்த பெரிய குரூப்பிஸாக அது இது அந்த மாதிரி ஒரு சர்ச்சையோ இல்லை வேறு சொத்து குவிப்பு வேறு எந்த நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லை. அநேகமாக இந்த 2-3 மாதங்களில் செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டு மாணிக் தாக்கூர் தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவராக வருவார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இப்போ இந்த செய்தியோட அவர் சொன்ன வார்த்தையை இணைச்சு பாருங்க. இது திமுகவுக்கு விடப்படும் எச்சரிக்கையாக தெரிகிறது. நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போன்றதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கேரண்டிலாம் கிடையாது.
அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவார். நாங்கள் அங்கே வந்து போனாலும் நாங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் பார்த்துங்க, 125 சீட்டுன்னெலாம் சொன்னாங்களே, அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூர் சொல்வதில் அது ஒரு திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக தெரிகிறது. ஓகே சார். அடுத்ததாக சேலையூர்லேருந்து செல்வராஜ் கேட்கிறார், ஆவினுக்கு பால் சப்ளை செய்த விவசாயிகளுக்கு பணம் கொடுக்காமல் பால்கோவா நெய் வாங்கி கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறதாமே ஆவின் நிர்வாகம். ஏங்க, அவன் பால் கொடுத்துருக்கான், அது பணம் கொடுத்தாதாங்க அவன் மறுபடியும் வந்து அந்த மாட்டுக்கு புல் வாங்கி போடணும், அது வாங்கி போட்டு தீவனம் வாங்கி போட்டு அவன் பண்ணுவான். அவனுக்கு வந்து அவனுக்கு பால்கோவாவையும் கொடுத்தா அவன் நாக்கில் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? இவங்க பால்கோவா விற்கல, அவன் தலையில கட்டணும்னு. இதே மாதிரி தான் நம்ம முன்னால் ஒரு தடவை பேசணும். இந்த தீயணைப்பு படை எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பெருசாக வந்து கொடுங்கியூர் இல்லையா, எங்கேயோ ஒரு ஊரில் இது வந்து அந்த மார்ஷ்லாண்டில் வந்து அந்த குப்பை கிடங்கு வந்து தீ பற்றினோடனே கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக நம்ம வந்து தீயணைப்பு வீரர்கள் 15-20 நாள் போராடி பண்ணாங்க. அதுக்கு ஏதோ சில கோடிகளில் வந்து டெபிட் பண்ணிட்டாங்க செலவுகள். என்னென்னா டீ காபி செலவு அந்த பேசியிருக்கோம் நம்ம. அதே மாதிரி இப்போ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. மாநில அணைகள் பாதுகாப்பு அதிகாரிகள், மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வருது. இந்த திட்டத்து பிரகாரம் நீங்கள் வந்து அந்த அணைகள் பாதுகாப்பு எப்படி பண்ணணும்னு இதை மாநில அரசு தான் செய்யணும். இதை வந்து அடுத்து வரப்போகிற 2-3 வருஷத்துக்கு எப்படி செய்யணுன்றதுக்காக 15 பேர் தான் அந்த குழுவில். 6 கூட்டம் தான் மொத்தம். அடுத்த 2 வருஷத்தில் 2028 வரைக்கும் 3 வருஷத்துக்கு 2 கூட்டம், மொத்தம் 6 கூட்டம் 3 வருஷத்துக்கு. 15 பேர் தான் அதில் கலந்துக்கிறவங்க. இதுக்கு டீ காப்பி இந்த இத்தியாதி செலவு ஒரு கூட்டத்துக்கு மொத்தம் வந்து 1.5 லட்சம் ரூபா. 15 பேருக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய்க்கு டீ காபி சாப்பிடுவானா? அவ்வளோ கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அதாவது 1.5 லட்சம், அதுக்கேற்ற மாதிரி 14 கோடி ரூபாய் என்னமோ ஒதுக்கியிருக்காங்க. 14 கோடி கணக்கு பார்த்தா 1.5 லட்சம் ரூபாய் வருது ஒரு மீட்டிங்கு. அந்த மீட்டிங்கில் 15 பேர் இருப்பாங்க. 15 பேருக்கு டீ காஃபி சமோசா ஜிலேபி எல்லாம் கொடுங்க. ஏதோ அதில் வீடியோ செலவு இருக்குது, என்ன வேணாலும் இருக்கட்டும். இப்படி தான் வந்து வழக்கமாக நம்ம கணக்கு எழுதுறதுன்றது அது இன்றைக்கும் தூய்மை பணியாளர் போராட்டிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அந்த போராட்டம் ஓயவே இல்லை. தொடர்ந்து போராட்டம் பண்ணி கதறாங்க, நாங்கள் 10 நாளாக போராட்டத்தில் இருக்கோன்னு. மீடியாக்களே வந்து அதை காமிக்காமல் புறக்கணிக்கிறாங்க. இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கணுங்கிறதுக்காக உள்ள ஆர்எஸ்பி மீடியாக்கள் வந்து அதை போராட, ஆனால் வந்து அவர்கள் தொடர்ந்து போராடி கதறி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் வந்து மத்திய அரசு வந்து அந்த ஊராட்சி நிதிக்காக 53 கோடி ரூபா கொடுத்துருச்சு காஞ்சிபுரம் மாவட்டத்தில். வந்து அவங்க என்ன செய்யணும்னா, மாநிலம் வந்து அந்த நிதியை வந்து நாங்கள் எந்த திட்டத்திற்காக பயன்படுத்துகிறோம், இந்த கிராமத்துக்கெல்லாம் வந்து அந்த நீர்வளம்லாம் தூர்வாரது போகிறது வர்றது, தமிழக அரசு அதை பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. கேட்டால் ஊராட்சிக்காரன் மேலே தப்பு, ஊரக வளர்ச்சி மேலே தப்புன்னு உள்ளாட்சிக்காரன் சொல்கிறான், உள்ளாட்சிக்காரன் மேலே ஊரக வளர்ச்சிக்காரன் தப்பு சொல்கிறான். உள்ளாட்சிங்கிறது இந்த பஞ்சாயத்து இவங்க, ஊரக வளர்ச்சிங்கிறது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஒன்று வந்து இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பஞ்சாயத்து இவர்கள் இந்த உள்ளாட்சி, இன்னொன்று வந்து அதிகாரிகள் உள்ள ஊரக வளர்ச்சி. இவங்க 2 பேரும் மாறி மாறி குறை சொல்லிட்டு 53 கோடி ரூபாய் பயன்படுத்தப்படாமலே இருக்கிறது. நீங்கள் மத்திய அரசு பணம் கொடுத்தா பயன்படுத்த மாட்டீங்க. நீங்கள் செலவு பண்ணணும்னா ஒரு டீ காப்பிக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்குன்னு கணக்கு பண்ணுவீங்க 15 பேருக்கு. ஆனால் அந்த விவசாயி வந்து பால் கொடுக்குறான்னா அவனுக்கு பணம் கொடுக்காம அதுக்கு பதிலாக பால்கோவா வாங்கிக்க, நெய் வாங்கிக்க அப்படின்னா எனக்கு என்னென்னா ஒரு கவலை வருதுன்னா, தூய்மை பணியாளர்கள் வந்து குப்பை அள்ளுறான்ல, அவனுக்கு சம்பளம் கொடுக்காம போகும்போது ஆளுக்கு 5 கிலோ குப்பையை எடுத்துகிட்டு போப்பா, அதை விற்று பழச்சிக்குப்பான்னு சொல்கிற அளவுக்கு இந்த அரசு வந்து தரம் தாழ்ந்து விடுமோ என்று கவலையாக இருக்கிறது. ஓகே சார், இன்றைய கேள்விகளெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு இப்போ வந்து ஒரு தலை என்ன, நீங்கள் என்ன முறைச்சி பார்த்த மாதிரி? இல்லை நான் முறைக்கல சார். இல்லை என்னமோ முறைச்சி பார்த்த மாதிரி? நான் முறைக்கிற பழக்கமே கிடையாதா? இல்லை எனக்கு என்னமோ நீங்கள் முறைச்சி பார்த்த மாதிரி இருந்தது. அப்படின்னா சரி, சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ வந்து அந்த தலைவர் வந்து இப்போ வந்து உளவுத்துறை வந்து நேற்று இந்த 2 நாளில் வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா பிற ஜாதிகளை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பெரிய போராட்டத்தில் இறங்கிட்டாங்க மாநிலம் முழுவதும். இன்னும் அது வலுக்கிற அளவில் இருக்கிறது.
வழக்கறிஞர்களே போராட்டம்னு ஆரம்பித்தா அந்த ஜாதி மக்கள் ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு ஜாதி, அந்த பக்கம் கொங்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி, இங்கே வட மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி, இவர்கள் வந்து இந்த பட்டியலினத்திற்கு ஒத்துப்போக அடிக்கடி வரக்கூடிய வம்புகள் உங்களுக்கு தெரியும் வரலாற்று பூர்வமாக. இப்போ அவங்க எல்லாருமா சேர்ந்து இவன் பட்டியலினத்துக்கு எதிராக அந்த தலைவர் பேசுனதுக்கு எதிராக அது ஒன்று முறைச்சா 4 தட்டு தட்டலாம் தப்பு இல்லைன்ற மாதிரி பேசியிருக்காரு. ஒழுங்காக கூட அடிக்கலைன்னு சொன்னார் இல்லையா? இதை பற்றி அவங்க வந்து உளவுத்துறை விசாரித்ததில் இது வந்து திமுக கூட்டணிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு உளவுத்துறை நேற்று வந்து தகவல் கொடுத்து, நேற்று சுமார் 4 மணி அளவில் முதல்வர் அவர் அந்த குறிப்பிட்ட தலைவரை, இந்த குறிப்பிட்ட தலைவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், கூப்பிட்டு வேறு வழியே இல்லை, நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் ஸ்கூட்டரில் அடிபட்டாரே அவரை நீங்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வாங்க. காம்ப்ரமைஸ்னாலே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன அர்த்தம்னு. ஒரு காம்ப்ரமைஸுக்கு வாங்க, அப்படி வரலைனால் கூட்டணியில் உங்களை வைத்துக் கொள்வது நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டி வரும். இப்போ புரியுதுங்களா? 6 சீட்டுக்கு பதில் 25 கேட்டால் வந்து 6 அதிகம்னு சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லி வேற ஒரு சூழ்நிலையில் பேசணும் நம்ம. ஆமாம், இப்படி ஒரு சூழ்நிலை வந்து அநேகமாக இன்னிலிருந்து அடுத்த 2-3 நாட்களுக்குள்ளாக அவரை போய் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவருடன் சமாதானம் பேசி பொன்னாக போட்டோ எடுத்துக்கொண்டு தம்பி அப்படின்னு அவர் தோளில் கை போட்டு இந்த நாடகமெல்லாம் 2-3 நாளுக்குள்ள நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கூட்டணியில் உங்களை வைத்துக் கொள்வதா என்ற கேள்வி எழுகிறதுன்னு நேற்று வந்து மேலிருந்து கூப்பிட்டு சொல்லியாச்சு. அதற்கு காரணம் வந்து உளவுத்துறை வந்து இது வந்து எல்லா சாதியும் மட்டும் வேலை பார்க்கும் போலயே. உளவுத்துறை நீங்கள் வந்து ஏதோ தமிழ்நாடு அரசு உளவுத்துறைங்கிறது வந்து தமிழக மக்களுக்கான உளவுத்துறைன்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. இங்கே மேலிடத்துக்கு அங்கே கரெக்டாக அவங்க ஆள்ற கட்சிக்கு வந்து எது வந்து வேண்டியது எது நல்லது அதெல்லாம் அதுக்கு தான் உளவுத்துறையுடைய வேலை. அவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து சொல்லிட்டாங்க, ஐயா இது பிரச்சனையாகவும் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும், அவருக்கு டேமேஜ் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்னு வந்து இப்போ இந்த தென் மாவட்ட சாதி, வட மாவட்டத்து சாதி, கொங்கு, இந்த 3 சாதியினரும் ஒன்னா சேர்ந்து திமுக கூட்டணிக்கு எதிராக ஓட்டு போடணும்னு போட்டால் முடிஞ்சது கதை. இந்த நிலை இருக்கிறது என்று நேற்று சொல்லப்பட்டு சுமார் 4 மணி சுமாருக்கு அந்த தலைவர் இந்த தலைவரை கூப்பிட்டு கூட்டணியில் உங்களை வைத்துக் கொள்வதே பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்று சொன்னதால் அடங்குவதா அடங்க மறுப்பதா, அத்து மீறுவதா மீறாமல் இருப்பதா என்று தலைவர் மிகவும் குழம்பி போயிருப்பதாகவும் அடுத்த 2 நாட்களுக்குள் அவர் கட்டிப்பிடித்து சமாதானத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே சார், கேள்விகளுக்கான பதிலும் அருமை, காதோடும் இன்றைய நாளுக்கு அருமையாக இருக்கிறது. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.